அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் தான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம். ஒரு தனி மனிதன் முன்னேறுவதற்கான என்னென்ன வழிகளை தன்னுடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு காட்டித் தருகிற வழிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய இலக்குகளை பெரிதாக்கி கொள்ள வேண்டும். சுருக்கமாக நம்முடைய இலக்குகளை வைத்து கொண்டால் பெரிய அளவில் என்ன செய்ய முடியாது, முன்னேற்றம் அடைய முடியாது, அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவும் முடியாது. இலக்குகளை பெரிதாக்காத வரைக்கும் செயல்களும் சிந்தனைகளும் விரிவாகாது. இலக்கு பெருசாக இருக்கும், அப்போதான் அதை அடைவதற்கான முயற்சி நம்மகிட்ட ரொம்ப பெருசாக இருக்கும். சுருக்கமாக சரி போதும், நம்ம முன்னேறி என்ன ஆக போகுது என்று நினைத்தால் அந்த தனி மனிதன் முன்னேற முடியாது, அந்த சமுதாயமும் முன்னேற முடியாது. அப்போ அதை தான் நமக்கு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய பண்புகளை பற்றி அவன் நமக்கு சொல்லும்பொழுது நமக்கு சொல்றான், ரஹ்மான் நிர்வகிக்க, அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவன். நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது என்ன செய்யணும்னா ரொம்ப குறைச்சி கேட்போம். என்னுடைய தேவைகள் என்னவோ அதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்போம். அதுக்கு மேலே இறைவனால் முடியாது என்பது போன்ற அந்த செயல் இருக்கும். ஆனால் அந்த வசனம் அப்படி சொல்லலை நமக்கு. ரஹ்மான் இறைவன், அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவன். நீ அவனிடத்துல கேட்கும்போது பெருசாக கேளு. யாராவது பிரதமர் பதவியை கேட்டிருக்கிறோமா? என்னை இந்தியாவுக்கு பிரதமராக்கு, 2 ஏரோப்ளானுக்கு சொந்தக்காரனாக்கு, 4 கப்பலுக்கு என்ன சொந்தக்காரனாக்கு, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்கு, இந்த தொகுதிக்கு என்ன எம்எல்ஏவாக்கு, அதிகாரத்தை ஏன் கையில் கொடு. நான் சரி, இன்னும் யாராவது கேட்டிருக்க மாட்டோமா? கேட்க மாட்டோம். 500 ரூபா இருக்கிற இடத்துல இன்னைக்கு 1000 ரூபா தேவைப்படுது, இந்த 1000 ரூபாயை மட்டும் கொடு. என் பொண்டாட்டி பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும். நம்முடைய இலக்கு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. இறைவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இலக்கு இல்லை. ரஹ்மான் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய அவனுடைய கேட்கும்போதே பெருசாக கேட்கணும். அப்படின்னா நம்ம இலக்கு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு சொல்லி காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கூட இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமைகின்றன அப்படிங்கிறாங்க. நம்ம எண்ணம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 10 ரூபா தர்மம் செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு எண்ணம். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடணும்டா நம்ம அப்படிங்கிறது எண்ணத்தின் பெருசு. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 100 ஏழைகளுக்கு சோறு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எண்ணம் பெருசு. 1000 பேருக்கு சோறு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் பெருசு. ஒரு பெரிய அதிகாரத்தை பிடித்து நாட்டையே வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது எண்ணம் பெருசு. இதெல்லாம் இலக்கு பெருசா இருக்கும் பொழுதுதான் முன்னேற்றத்தின் பாதை ரொம்ப விரிவாக்கப்படும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னா, எவருடைய ஹிஜ்ரத் அவர் அடைய விரும்பிய உலக ஆதாயத்திற்காக இருந்ததோ அல்லது அவர் மணக்க விரும்பிய ஒரு பெண்ணிற்காக இருந்ததோ, அவருடைய ஹிஜ்ரத் அவர் நாடி சென்றாரோ அதற்கேற்பவே அமையும். எண்ணத்தை விரிவாக்கி எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை உம்மால் அடைய முடியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணை அடையணும்னு நினைச்சா பெண்ணை அடைய முடியும். ஒரு நாடை துறந்து போய் வேற நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியும்.
அப்போ எண்ணத்தையும் இலக்கையும் பெருசாக்கும் பொழுதுதான் நாம முன்னேற்ற முடியும். நம்ம ரொம்ப சுருக்கமா நினைச்சிட்டு நம்மெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் நினைச்சுன்னு வைங்க, நமக்கு இந்த நாட்டுல என்னடா இருக்கு, ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே கிடையாது, நம்மளையெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தாழ்வு மனப்பான்மை. அது தாழ்வு மனப்பான்மை. அப்ப இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டி தருகிற வழிமுறை எப்படி இருக்குன்னா, நீ இலக்கை பெருசாக்கி பயணம் செய்ய, அதை அடைவதற்கான முயற்சியை செய்வாய், அதை அடைவாய், வெற்றி பெறுவாய் அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிற பொழுது, அப்ப நம்முடைய இலக்கை பெரிதாக வைத்து நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் என்பதை புரிந்து கொண்டு எதை கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆகி அருள்புரிவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.